மரணத்துக்கு நேராய் நடத்துகிற பாவம் எது தெரியுமா? நான் சொன்னேன், இந்த சிக்னஸ் என்பதே பாவம், அவ்வளவுதான். ஏன்னா நான் அவர்கள் சீர்கேடுகளை சுகமாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த வாரம் உங்க சீர்கேடுகளை தேவன் சுகமாக்குகிற வாரம், என்னுடைய சீர்கேடுகளை தேவன் சுகமாக்குகிற வாரம். மாம்ச சிந்தை மரணம். அப்போ உங்க மைண்ட்ல மாம்சத்திலேயே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனை அதுதான், வாலிபர்களுக்கு பிரச்சனை தான். ஐ எம் நாட் ஏபிள் டு ஓவர் கம் மை தாட்ஸ். நான் என்னால ஜெயிக்கவே முடியல. அது எங்க கொண்டு போகும் தெரியுமா? ஆண்டவரோட இருக்க உறவை கட் பண்ணிரும். நீங்க மாம்சத்திலே யோசிச்சுட்டு, மாம்சத்திலே சிந்திச்சுட்டு, மாம்சத்துக்கு பிடிச்சமானதையே பார்த்துக்கிட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தா அதுல ஒரு ஸ்பிரிச்சுவல் டிஸ்கனெக்ஷன் வந்துடும். யூ வில் பி டிஸ்கனெக்டட் ஃப்ரம் காட். அன்னைக்கு ஆதாம் ஏவாளும் அப்படித்தான் செஞ்சாங்க. ஆண்டவர் வேண்டான்னு சொன்னதை சாப்பிட்டாங்க. டிஸ்கனெக்ஷன் எங்க கொண்டு போயிடுச்சு? டெத்துக்கு கொண்டு போயிடுச்சு. பிசிக்கல் டெத் மட்டும் இல்ல, ஸ்பிரிச்சுவல் டெத். இன்னைக்கு உங்களுக்கு சிந்தையில மாம்சீகமாவே யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? வாலிபர்களுக்கு விசேஷமா கேட்கிறேன், உங்க மைண்ட் பியூரா இருக்குதா? இன்னைக்கு உலகம் திறந்து கிடக்கிற வெட்டவெளி போல உலகத்தின் அசுத்தங்களும் ஆசா பாசங்களும் அருவறுப்புகளும் பெருகி போய் கிடக்குது. ஒரு சின்ன மொபைல்ல எல்லா அருவறுப்புகளும் ஒரு மொபைலுக்குள்ள நீங்க பார்க்கலாம். நீங்க அதுக்கு இடம் கொடுக்க உங்களுக்கு மைண்ட்ல இல்னஸ் வந்துடும், மைண்ட்ல சிக்னஸ் வந்துடும். யூ வில் பிகம் இல். நீங்க சுகவீனமா மாறிடுவீங்க. மைண்ட் ஜாய்ஃபுல்லா இருக்காது, மைண்ட் தேவனை நேசிக்காது, ஆண்டவருக்குள்ள ரிஜாய்ஸ் பண்ணாது. அப்போ இந்த பிரெயின் அல்லது இந்த மைண்டுக்குள்ள இருக்கிற சிக்னஸ் வெளியே போகணும். எப்படி போகும்? என்னால முடியலன்னு சொல்றீங்கல்ல, அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துல, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்போ ஆவியானவர் உங்க சிந்தையை கேப்சர் பண்ணா, நீங்க எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு ஆவியானவரில் நிரம்பி, அவருடைய அனாயிண்டிங்ல நிரம்பி, என்னை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயும் உங்க விடுதலை உண்டு அப்படிங்கிற வசனத்தை பிலீவ் பண்ணீங்கன்னா, there will be